எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எனி மொமெண்ட் டெரரிஸ்ட் நம்மளை அட்டாக் பண்ணலாம். முஸ்தபாவை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சாகணும். அவனை பிடிச்சாதான் டிஎஸ்பி அலெக்ஸை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். டிஎஸ்பி அலெக்ஸை கொன்னது யாரு? தெரியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றா. சொல்றா. சொல்லு. என்ன அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். இதுக்கு நீ கோர்ட்ல பதில் சொல்லியா? உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போனாதானே? உன்னை இங்க கொன்னாலும் யாருக்கு தெரியாது. நீ உண்மையை சொன்னா உன்னை உயிரோட விட்டுடுவேன். இல்ல 174. புரியல? தண்டவாளத்திலயோ கூவத்திலயோ அனாத பணமா கிடப்ப. என்ன அடிச்சதுக்கு நீ தாண்டி அனாத பணமா கிடப்ப. யார் கேட்டு உள்ள வந்த? நம்மளே யார் தடுக்கிறது? ஏமா பொம்பளையா நீ? அவன் என்ன தப்பு செஞ்சான்னு அவனை இந்த அடி அடிக்கிற? டிஎஸ்பி அலெக்ஸ் ஏன் செத்தான், எதுக்காக செத்தான் அவனுக்கு எப்படி தெரியும்? சாட்சியோட விசாரிச்சிருந்தா பரவாயில்ல. 4 பேருக்கு நல்லது செய்யற அவனை போய் இந்த அடி அடிச்சிருக்கிய. சரி சரி அவுத்து விடு. விசாரணை முடியாம அவனை வெளியே அனுப்ப முடியாது. நீ அவனை விசாரிச்சு என்னத்தை கீழ்ச்சிட போற? அதான் மத்திய மந்திரியா வந்து சொல்லிட்டாரு, நாடே சொர்க்கப்புரியா இருக்குன்னு. சொர்க்கத்துல எங்கேயா தப்பு நடக்குமா? நான் அவனை விடுவிக்கிறதுக்காக நேர்ல வந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து ராத்திரி நீ கனவுல வந்துட்ட. அதான் அவன் பார்த்துட்டு போலான்னு நேர்லயே வந்தேன். புடி சார். சார் இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார் சார், இல்ல சார், நான் சொல்றேன் ப்ளீஸ். இப்ப தப்பிச்சிடல, ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒன்னையும் சேர்த்து பிடிக்காம விட மாட்டேன். புடிமா, நல்லா புடி. அதுக்காக தானே காத்துன்னு இருக்கேன். ஹலோ, அவங்க கண்ணாவது பற்ற போகுது. வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்து நாட்டுல நடமாட விடுறதை விட நாட்டுல நடமாடுற மனுஷ மிருகங்களை அழிக்கிறதுக்காக ஒரு சக்தி படைச்ச விஞ்ஞான மனிதனை நாம உருவாக்க போறோம். டாக்டர், நம்முடைய ஆராய்ச்சிக்கு யாருடைய டெட் பாடியை பயன்படுத்த போறீங்க? அலெக்ஸ், தி சின்சியர் போலீஸ் ஆபீசர், அவரோட டெட் பாடியை டிஎஸ்பி சிவகாமி நம்மளோட ஆராய்ச்சிக்காக கொண்டு வர போறாங்க. நம்ம ஆராய்ச்சி நிச்சயம் சக்சஸ் ஆயிடுமா டாக்டர்? இந்த ஆராய்ச்சியில நிச்சயமா நாம வெற்றி அடைய போறோம். டோன்ட் வரி டாக்டர், we will do it.
டெட் பாடி ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. டாக்டர், பரியல் கிரவுண்ட்ல 3 days இருந்தனால பாடி கண்டிஷன் ரொம்ப பூரா இருக்கு டாக்டர். அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா அலெக்ஸ் நாம ஒரு இயந்திர மனிதனை தான் ஆக்க போறோம். நத்திங் டு டூ வித் போன் அண்ட் மசில். சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் இவருக்கும் இருக்குமா டாக்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் இவர்கிட்ட இருக்காது. நாம என்ன இவர் மைண்ட்ல ஃபீட் பண்றோமோ அது மட்டும் தான் இவரால செய்ய முடியும். டிஎஸ்பி சிவகாமி நம்ம கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்களை பத்தின விவரத்தை நான் இவரோட மைண்ட்ல ஃபீட் பண்ண போறேன். நிச்சயமா இவரால அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். மச்சான் அங்க பாரு. கண்டுக்காம வாங்குறீ. சரி யார் பொறுக்கீங்க? ஏய் சும்மா இரு. பக்கத்துல பாரு பென்ஸ். ஏய் அது யாரா புதுசா இருக்கு? 16 பண்ண ஸ்டார் மச்சான். ஏய் நான் வெல்ல ஓட போறேன் மச்சான். அப்படி போடு. தேவி உன் அருள சீக்கிரம் குடுவா. கண்டுக்காம போறாடா. வர வர இவனுங்க தொல்லை தாங்க முடியலடி. இவங்களை எல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லடி. அதான் பணத்து மேல ஆட்டம் போடுறாங்க. ஏன் நீ அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது? சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா நீ சொல்லிடுறேன். இவனுங்கெல்லாம் வாழ்க்கையில என்ன சைட்டே அடிக்க மாட்டானுங்க. அடிக்காதீங்க. இந்த சிட்டிலே உங்க அண்ணன் பெரிய பணக்காரனா இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் தங்கச்சி மட்டும் இல்ல, எந்த பொண்ணையாவது கிண்டல் பண்ணு தெரிஞ்சது இனி நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. உடையில் நடக்குது கிங்ஃபிஷர், உடம்பில் ஏறுது பிளட் பிரஷர், நீ பார்த்ததும் ஏன் காக்குது? பொழுது கழிக்கணும் பேசிட்டான், பேச்சில் இருக்கிற ஏத்திட்டான், உன் பேட் பேசுதான், ஒரு கூல் பிரீஸுதான். அது ஏன் மைனா மைனா, ஏன் நாம உந்தன் நைனா, உனை கூட்டணும் உறவாகணும், வா வா அன்பே வா. தருக்கு தரு குடலுக்கு பட்ட லக்கு தலக்கு தலக்கு தான் கிக்கு தங்கிக்கு தரு கொடக்கு வந்த சிக்குத்தான் சிக்குத்தான் சிக்குத்தான். இது எனதென்று ஆகும், உதடுகள் பயிலட்டும் வேதம், உணர்வுகள் புரியட்டும் யாகம். என்னென்று சொல்ல இடையினும் கொடி இங்கு மெல்ல, இளையவன் விரல் பட்டு துள்ள, விலகிடும் வெட்கங்கள் மெல்ல. இனி இன்று என்ன வேலை, அடையிறவு கேது சேலை, ஒரு வானந்தான் உன்னை தேடுது, குழலுக்கு பட்டு லக்குதா லக்குதா லக்குதா, கிக்குதா 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 கொட கிக்கு வந்து சிக்குதா சிக்குதா சிக்குதா. உடையில் நடக்குது கிங்ஃபிஷர், உடம்பில் ஏறுது பிளட் பிரஷர், நீ பார்த்ததும் ஏன் ஹீட் ஆகுது?
பேசிட்டா பேச்சில் இருக்குது ஏசிதா உன் ஸ்வீட் பேசுதா ஒரு கூல் பிரீஸுதா பனி தூங்கும் பச்சை பூவே விழி பேசும் வெண்ணிலாவே உயிர் பாடுது கவி பாடுது வா வா அன்பே வா தருக்கு தருக்கு தரு கொடலுக்கு பட்டலக்கு தலக்கு தலக்கு தான் கிக்கு தரு போட கிக்கு வந்த சிக்கு தான் உடைய நடக்குது கிங் ஃபிஷர் உடம்பில் ஏறுது பிளட் பிரஷர் நீ பார்த்ததும் ஏன் ஹீட் ஆகுது பொழுது கழிக்கன் பேசுதான் பேச்சில் இருக்குது ஏசிதான் உன் ஸ்வீட் பேசுதான் ஒரு கூல் பிரீஸுதான் பனி தூங்கும் பச்சை பூவே விழி பேசும் வெண்ணிலாவே உயிராடுது கவி பாடுது வா வா அன்பே வா ருக்குதா 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 ருக்கோடலுக்கு பட்டலக்குதா லக்குதா லக்குதா கிக்குதா 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 ருக்கோட கிக்கு வந்து சிக்குதா 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 தங்கச்சி தங்கச்சின்னு தலை மேல வச்சு கொண்டாடுனீங்க இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாரு. பிக்னிக் டூர்னு கண்ட பசங்களோட கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. ஏமா இப்படி திட்டிட்டு இருக்க? பிக்னிக் போனது தப்பா? பிக்னிக் போறது தப்பு இல்லடி, கண்ட பசங்களோட கூத்தடிச்சிட்டு வந்தியா அதான் தப்பு. ஐயோ அம்மா அம்மா ஏமா சும்மா திட்டிக்கிட்டு இருக்க? தங்கச்சி விரும்பிச்சேன்னு சொல்லி நான் தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஏமா மீனாட்சி திட்டுற? காலேஜ்ல மத்த பொண்ணுங்களாம் டூர் போகும்போது இவன் மட்டும் போகலன்னா வருத்தப்படுவான்னு சொல்லி நான் தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அவ ஓன் பொண்ணுமா, ஏன் தங்கச்சி எந்த தப்பு தண்டாவும் போக மாட்டான். அவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு 4 இடத்த சுத்தி பாக்குறது நமக்கு சந்தோஷம் தாண்டா. ஆனா ஊரு ஊதி பெருசாக்கிடுமே, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுமேடா. உன் மாமன் பையன் பண்ற கூத்து அதுக்கு மேல இருக்கு. மீனாட்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு தொந்தரவு பண்ணி என்ன கொன்னுடுவான் போல் இருக்கு. டேய், அவன் சொல்றது சரிதானே, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு படிக்க வைக்கின்றான். அவன் சொல்றது சரிதான், பேசாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் அவ பாடு, அவ புருஷன் பாடு. ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏங்கன்னு அம்மா சொல்றதும் சரியாத்தான் படுது. பேசாம நீ கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போவேன். உனக்கு பிடிச்சவன் தானே மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆச்சு, காலேஜ் ஆச்சு. என்ன சொல்ற? சரிண்ணே, இந்த தடவை நான் தப்பிக்க முடியாது. நீ சொல்லி நான் யாரோ வேண்டான்னு சொல்லிருக்கேன். அப்ப கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போறேங்கிற? நல்லாத்தான் இருக்கும். அப்ப ஒரு 4 புள்ள 10 வரைக்கும் காலேஜுக்கு போறியா? என்னம்மா வாசல்லையே காத்து கிடக்குற? வா உள்ள வா. உன் தங்கச்சி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலடா. எப்பவும் சாயங்காலம் 4 மணிக்கே வந்துருவா. ஏதாவது லேட்டுன்னா பக்கத்து வீட்டுல போன் பண்ணி சொல்லுவா. எனக்கு ஒண்ணும் புரியல, பயமா இருக்குப்பா. அட நீ வேறம்மா, தங்கச்சிங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கோம், எதுக்கு பயப்படுற? நான் வேணா ஒரு 8 காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பதட்டப்படாம இரு. இருங்கடா, போய் சேர்ந்துட்டா எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. என்னது டிஎஸ்பி அலெக்ஸா? போலீஸ்காரங்க இங்க யாரும் இல்ல, உள்ளே சேச்சி தான் இருக்கு. சீக்கிரம் கிளம்பு, ஜல்தி ஜா. ஏம்பா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கியே, ஒரு வாய் காப்பியாவது சாப்பிடுப்பா. தங்கச்சி வந்துருவாளாமா?
கண்டிப்பா வந்துருவா. காபி சாப்பிடுப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். தம்பி தம்பி, என்னல? இந்த பேப்பர்ல ஒரு அனாதை பணத்தோட அங்க அடையாளத்தெல்லாம் போட்டிருக்கான். இத பாக்கும்போது எங்க நம்ம தங்கச்சியா இருக்குமோ எனக்கு பயமா இருக்குப்பா. நம்ம தங்கச்சியா இருக்கா? இந்த ஒரு விஷயத்துலயாவது என் இஷ்டப்படி விடக்கூடாதா? இது குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? அம்மா, என் இஷ்டம் என்னமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உன் இஷ்டம் தான். பச்சை குழந்தைய கொண்டுட்டியடா. உனக்கு எப்படா மனசு வந்தது? நான் அந்த கொலையை செய்யல சார். உங்க தங்கச்சியை கற்பழிச்சு கொன்னது எங்க அண்ணன் உதயதாஸ் சார். அவன் இப்ப எங்க இருக்கான்? பல்லாவரம் பவுடர் ஃபேக்டரி இருக்கான் சார். யாரு என்ன உனக்கு? Come on, pick it up. Come on.
அநீதிகளை தடுக்கிற இயந்திர மனிதனா இவனை சிட்டில உலாவ விட்டு டெஸ்ட் பண்ண போறேன். நாம ஃபீட் பண்ண சிஸ்டத்துல இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள சிட்டில நடக்கிற தவறுகளை இந்த ரோபோ தடுக்கும். சிவகாமி, சிவகாமி, என்ன நினைவு இருக்கா? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வந்துட்டீங்க. I'm happy. I'm really happy. I'm a machine. சொந்த புள்ளிய கத்தின்னு வாங்கினான்னா வளர்ப்பு புள்ளிய கத்தின்னு வந்துக்கிறானுங்க. அது வாயை திறந்து உலகமே தெரியற மாதிரி ஆயிடுது. எவன் போத்த புள்ளியோ அழாதரா குழந்தை, அழாத தலைமை போட்டு அழாத. இந்தாங்க குழந்தைய பிடிங்க. எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டி, இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஒரு நாள் கூட குழந்தைய கொஞ்சிறது இல்ல. தலைவா, அந்த டிஎஸ்பி உயிரோட இருக்கிறான். நம்ம ஆளுங்க 4 பேரை போட்டுட்டான் தலைவா. எங்க அண்ணால போட்டு வைக்கிறான். நிறுத்துங்கடா பைத்தியக்கார பசங்களா. தண்ணி அடிச்சிட்டு வந்து தண்ணியில நின்னு கண்டபடி உளராதீங்க. இதோ பாருடா, என்ன பார்த்து குஸ்திக்கிறான்டா. தலைவா, எம்எல் சத்தியமா பாத்து தலைவா. அட போட பரதேசிங்களா, செத்தவன் எவன்டா திரும்ப வந்திருக்கான்? ஐயா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கண்ணால பாத்தான்றான் தலைவா. அவன் இதுதான் தலைவா. அட சத்தியமா சொல்றான் இதுதான். ஏய், அவனை சுட்டு கொன்னது நான் தான்டா. அது மட்டும் இல்ல, செத்தவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நானே கல்லறை வரைக்கும் போய் மலர் வளையம் வச்சுட்டு நான் பார்த்தேன் தலைவா. அட நான் பாத்தான்றான். சனி போன தனியா போக கூடாதுன்னு அவனை குடும்பத்தோட அனுப்பி வச்சான். 2 கண்ணால பாத்தான்றான். நீ நம்ப மாட்டேன்ற. நம்ப. அட நம்பு தலைவா. அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சியா, பச்சை தண்ணி கூட குடிக்கல. போயா போயிட்டு ஏதாவது சொல்லையா? நான் ஆசாசியா வளர்த்த தங்கச்சிய செத்து போயிட்டேன். இனிமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு மேல போயிட்டேன். இருந்தாலும் இப்ப நான் தைரியமா இல்லையா? அதே மாதிரிதாம்மா நீ இருக்கணும். என் தங்கச்சி அப்பவே சொல்லியிருக்காம்மா, நான் கல்யாணம் ஆகி போயிட்டா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும். அவ போயிட்டா. ஆனா அவ சொன்ன மாதிரியா நான் உன்னை பாத்துக்குவேம்மா, கண் கலங்காம பாத்துக்குவேம்மா. அளவு
அத்தை சாப்பிடுங்க அத்தை. அத்தை அத்தை சாப்பிடுங்க அத்தை. சாப்பாடு கொடு அம்மா. சாப்பிடுமா. என்னங்க சாப்பிடுங்க. சாப்பிடு அம்மா. அம்மா. அத்தை அத்தை அத்தை